10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Interference due to white light. Actually, what is meant by interference? Interference அப்படின்னா எனக்கு என்னன்னா overlapping அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது ஓவர்லேப்பிங் ஆஃப் டூ வேவ்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓவர்லேப்பிங் டி டு த ஒயிட் லைட். ஒரு ஒயிட் லைட்டில் வந்து எனக்கு ஓவர்லேப் ஆகிறப்ப அது என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒயிட் லைட் வந்து ஓவர்லேப் ஆனால் இட் இஸ் செட் டு பி இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னாவே ஓவர்லேப்பிங் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒயிட் லைட்டோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பாலிக்ரோமேட்டிக். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ வந்து லைட்டை வந்து நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மோனோக்ரோமேட்டிக், ஒன்று வந்து பாலிக்ரோமேட்டிக். சிங்கிள் கலரை கன்சிஸ்ட் பண்ணக்கூடிய எக்ஸிபிட் பண்ணக்கூடிய எல்லா லைட்டுமே இட் இஸ் செட் டு பி மோனோக்ரோமேட்டிக். பாலிக்ரோமேட்டிக் அப்படின்றது எனக்கு என்னென்னா இட் வில் கண்டெயின் த லார்ஜ் நம்பர் ஆஃப் கலர்ஸ். அதுக்குள்ளார வந்து நீங்கள் அவுட்லைனாக பார்க்குறப்ப ஒயிட்டாக தெரியும், ஆனால் உள்ளே வந்து நீங்கள் வந்து பை யூஸிங் த டிஸ்பர்சன். ஸோ டிஸ்பர்சன் அப்படின்றது என்னென்னா வென் எ லைட் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு மெனி கலர்ஸ் ஆர் செப்பரேட்டட் இன்ட்டு மெனி கலர்ஸ். ஒரு ஒயிட் லைட்டை வந்து நீங்கள் வந்து 7 கலராக நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா அந்த மெத்தடுக்கு பிறகு நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பர்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எந்த மெட்டீரியல் வந்து இந்த வேலையை செய்தோ அதுக்கு பேர் வந்து டிஸ்பர்சிவ் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ரைட். இங்கே வந்து ஒயிட் லைட் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா பாலிக்ரோமேட்டிக், பிகாஸ் ஒயிட் லைட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 7 கலர்ஸ். விப்ஜிஆர் இருக்கக்கூடிய 7 கலரும் எதில் இருக்கும் அப்படின்னா இந்த ஒயிட் லைட்டில் இருக்கும். விப்ஜிஆர்லையுமே ஒயிட் லைட்டில் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரூமில் இருக்கும், நம்ம ஒரு கிளாஸ் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் அந்த ஒரு டியூப்லைட்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட்டிங் த விப்ஜிஆர், உங்களுக்கு வந்து 7 கலர் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்கேல் வந்து டிஸ்பர்சிவ் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒயிட் லைட் வந்து ஆரிஜின், அந்த ஒயிட் லைட் வந்து அந்த டிஸ்பர்சிவ் மெட்டீரியலை கிராஸ் பண்ணி வரப்போ இட் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு பாலிக்ரோமேட்டிக். பாலிக்ரோமேட்டிக் அப்படின்னா இட் வில் எமிட்டிங் த லார்ஜ் நம்பர் ஆஃப் கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாலினா மெனி, குரோம் அப்படின்னா கலர், பாலிக்ரோமேட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஒயிட் லைட்டோட இன்னொரு பேர் வந்து பாலிக்ரோமேட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ரைட். இந்த நீங்கள் வந்து இப்போ இந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்து ஒயிட் லைட்டில் ஏன் நடக்குது அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு வந்து இது வந்து ஒயிட் லைட்டில் வந்து இன்டர்ஃபரன்ஸ் நடக்கிறப்ப எனக்கு என்ன ஆனால் கலர்ஸ் எல்லாம் எனக்கு தனியாக பிரிஞ்சிடும். ஸோ கலர்டு பிரிஞ்சஸ் ஆஃப் த வேரியஸ் திக்னஸ் கேன் பி அப்டைன்டு. உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கலர்டு பிரிஞ்சஸ் கிடைக்கும். ஃப்ரம் வயலட் டு ரெட்டு, வயலட் இண்டிகோ, ப்ளூ, ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து 7 கலரும் உங்களுக்கு வந்து பிரிஞ்சஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் டியூ டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஹேவிங் த டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். நீங்கள் எல்லா கலரோட வேவ் லென்த்தும் ஒன்றும் கிடையாது. விசிபிள் ரீஜனோட ரேஞ்ச் வந்து 4000 ஆம்ஸ்ட்ராங் டு 8000 ஆம்ஸ்ட்ராங். ஸோ வயலட் வந்து எனக்கு 4000 ஆம்ஸ்ட்ராங்கில் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா ரெட்டு வந்து 8000 ஆம்ஸ்ட்ராங்கில் எண்ட் ஆகும் முடியும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொன்றும் எல்லாமே எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் இருந்தாலும் ஆல் இட் ஹேவிங் த சேம் வேவ் லென்த் கிடையாது. அதோட வேவ் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்து டிஃப்ரெண்ட் கலரோட இது பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கலர்டு பிரிஞ்சஸ் வந்து வேரியஸ் கலர்டு பிரிஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஆனால் சென்டர் வந்து எனக்கு எப்போவுமே எனக்கு ஒயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஹவவர் த சென்ட்ரல் இஸ் பிரைட் பிரிஞ்ச் வித் ஒயிட் கலர். ஏன் அப்படின்னா சென்டரில் இருக்கிறப்ப தெர் இஸ் நோ பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து லெபார்ட்டரியில் இருக்குது, கிரேட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, ஸோ நீங்கள் போர்டு ப்ராக்டிக்கல் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்போவுமே சென்டர் வந்து பிரைட். ஸோ சென்டர் வந்து நம்ம சென்ட்ரல்லையே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன கலரை பார்க்குறோமோ அதான் சென்டரில் தெரியும். நம்ம இங்கே எடுக்கிறது ஒயிட் லைட். ஸோ அப்போ எனக்கு வந்து சென்டர் வந்து எனக்கு எப்போவுமே என்ன தெரியும் அப்படின்னா ஒயிட் கலராக தான் எனக்கு தெரியும். ஒய் பிகாஸ் ஆஃப் ஏன் சென்டர் வந்து எனக்கு ஒயிட் கலராக தெரியுது அப்படின்னா தெர் இஸ் நோ பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ ஆல் த கலர்ஸ் ஃபாலிங் அட் த சென்டர் வில் ஹேவ் த நோ பாத் டிஃப்ரென்ஸ் வித் ஈச் அதர். எல்லா கலருமே சென்டரில் போய் வந்து ஒன்றோட ஒன்று கொலட் ஆகிறப்ப ஓவர்லாப் ஆகிறப்ப தெர் இஸ் நோ பாத் டிஃப்ரென்ஸ். வயலட்டோட வேவ் லென்த் வந்து 3 லேம்டா அப்படின்னா ரெட்டும் 3 லேம்டா தான், எல்லோவும் 3 லேம்டா தான். ஸோ அப்போ தெர் இஸ் நோ பாத் டிஃப்ரென்ஸ். அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் இல்லாதப்போ எனக்கு என்ன இருக்காது அப்படின்னா எனக்கு வந்து சென்டர் வந்து எனக்கு ஒயிட்டாக தான் தெரியும். பாத் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ தட் இட் வில் அப்பியர்ஸ் அஸ் ஏ சென்டர் அஸ் ஏ பிரைட். என்ன கலரில் தெரியும் அப்படின்னா ஒயிட்டாக தெரியும். சப்போஸ் இஃப் யூ ஆர் மூவிங் அவே ஃப்ரம் த சென்டர்லேருந்து நீங்கள் எதர் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ மூவ் பண்ணிங்க அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் த கலர்ஸ். என்ன உங்களுக்கு ஆகும்னா டி டு த பாத் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ சென்டர் வந்து ஒயிட்டு. இஃப் யூ ஆர் மூவிங் அவே ஃப்ரம் த சென்டர் எதர் லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு யூ ஆர் கெட்டிங் த கலர்ஸ். செப்பரேட் கலர்ஸாக இருக்கும் பிகாஸ் தட் இஸ் த
Why? Because of there is path difference exist. அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா path difference வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ தட் நம்மளுக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா சென்டர் வந்து ஒயிட்டாக தெரியும், அந்தாண்ட எனக்கு போக போக கலர்ஸாக தெரியும். சரி ரைட். அப்போ எனக்கு என்னென்னா ஹென்ஸ் த ஒன்லி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இஸ் பாசிபிள் அட் சென்டர். அப்போ வந்து சென்டரில் இருக்கிறது நம்மளுக்கு என்ன இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்றது த பாசிபிள் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ரைட். இது வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னா ஒயிட் லைட். So then we can learn about interference of thin films. So interference of thin films அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா thin films அப்படின்றது எனக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு சோபபிள் சொல்யூஷன் இருக்குது. அந்த சோபபிள் சொல்யூஷனை தான் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா thin films அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு லேயர் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு thin film எடுக்கிறோம். அந்த thin filmோட வந்து திக்னஸ் வந்து எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா D. அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னா மியூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வித்தின் இந்த ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து ஒரு திக்னஸ் ஆஃப் த தின் ஃபிலிம். இது வந்து ஒரு தின் ஃபிலிமோட திக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் எ தின் ஃபிலிம் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். ஸோ இட் இஸ் எ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். நீங்கள் இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா we are getting the large number of soap bubbles. அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் தான். லைக் எஸ் நம்மளை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஐ லென்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் தான். So let us consider a thin film of the transparent material having the refractive index mu and the thickness D. ஸோ உங்களுக்கு இங்கே இருக்குது. இப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக ஒரு லைட் வந்து இந்த இடத்துல வந்து இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா இந்த டாட்டர் லைன் இண்டிகேட் நார்மல் லைன். இந்த டாட்டர் லைன் வந்து எனக்கு என்னென்னா நார்மல் லைன் எனக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஒரு லைட் அது வந்து ஒரு சன்லைட்டோ இல்லை வேறு ஏதோ லைட்டோ வந்து இந்த தின் ஃபிலிம் மேலே இன்சிடென்ட் ஆகுது வித் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஹை அட் ஏ பாயிண்ட் ஏ. அப்போ ஏங்கிற பாயிண்டில் ஒரு லைட்டு it is incident on the thin film with the angle of incidence high. So இந்த இடத்துல incident ஆன உடனே so there are the two possibilities. So one is the reflection, another one is the refraction. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் லைன் நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். இது வந்து எனக்கு ரீஃப்ராக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது இந்த தின் ஃபிலிம் அப்படின்றது டென்சர் மீடியம். ஸோ இது வந்து ரேரர் மீடியம். யூ ஆல்ரெடி நோ when the light travel from the rarer medium to denser medium, the refractor light it will bending towards the normal. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? எப்போவுமே இந்த இடத்துல எப்போ வந்து towards the normal எப்போ away from the normal அப்படின்னா when the ray of light travel from the rarer medium to denser medium it will bending towards the normal. In same when the light if the light is a travel from இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா அந்த பிங்கிற பாயிண்ட் பாருங்கள். இது வந்து டென்சர் மீடியம், இது வந்து ரேரர் மீடியம். ஸோ அப்போ இது டென்சர் டு ரேரர் போகிறப்ப இந்த இடத்துல இப்படி நீங்கள் நார்மல் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா இட் வில் மூவிங் அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ அப்போ அந்த பெண்டிங் ஆஃப் லைட் வந்து நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணணும். ஸோ ரேரர் டு டென்சர் அப்படின்னா டுவர்ட்ஸ் த நார்மல். ஸோ டென்சர் டு ரேரர் அப்படின்னா எனக்கு என்னென்னா அவே ஃப்ரம் த நார்மல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹியர் இஸ் த ரேரர் மீடியம், thin film is the denser medium. ஸோ அப்போ வந்து எனக்கு என்னென்னா when the light ஃபாலிங் இங்கே வந்து ரேரர்லேருந்து வந்து எங்கே வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா டென்சர் மீடியத்தில் ஃபால் ஆகுது வித் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னா ஹை. ஸோ எந்த பாயிண்டில் அப்படின்னா ஏங்கிற பாயிண்டில் வந்து எனக்கு இன்சிடென்ட் ஆகுது. ஸோ இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்டர் லைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ரீஃப்ராக்டர் லைட், இது வந்து ரேரர் டு டென்சர். ஸோ இது வந்து எனக்கு வந்து பெண்டிங் டுவர்ட்ஸ் த நார்மல். இந்த ஆர் அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏங்கிறதே இந்த பாயிண்டில் பட்டுட்டு இங்கே போயிட்டுருக்கு. இன் சேம் ரீஃப்ராக்டர்லேயே என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே வந்து பட்டுட்டு ஸோ வித்தின் த தின் ஃபிலிம் இட் வில் அண்டர்கோயிங் த ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிங்கிற பாயிண்டில் எனக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஸோ ரிஃப்ளெக்ஷனாக இங்கே சிக்கு போகுது. இது வந்து எனக்கு என்னென்னா ரீஃப்ராக்டட் ரே. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே, இது ரீஃப்ராக்டட் ரே. இந்த ரேவுக்கு இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே, இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா ரீஃப்ராக்டட் ரே. ஸோ அப்போ இந்த தின் ஃபிலிம் இந்த இடத்துல படுறப்ப இங்கேருந்து இப்படி வருது, இந்த ரிஃப்ளெக்டாக இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே, இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா ரீஃப்ராக்டட் ரே. இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ரேரர் மீடியத்தில் இருக்குது, இது வந்து டென்சர் மீடியத்தில் இருக்குது. ஸோ இது நார்மல். அப்போ இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா நார்மல் லைனு. அப்போ லைட் ட்ராவல் ஃப்ரம் த டென்சர் டு ரேரர்னா அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து அவே ஃப்ரம் த நார்மல் எனக்கு போகும். மறுபடியும் இங்கே வந்து டின்ற பாயிண்டில் இருக்குது. இது எல்லாமே இங்கே உள்ளே இருக்கிறது எல்லாமே தேர் செட் டு பி மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே எனக்கு என்னென்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து எனக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா இதெல்லாமே டிரான்ஸ்மிட்டர் லைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரீஃப்ராக்டட் ரே அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த சிஇபிடி எல்லாமே டிரான்ஸ்மிட்டட் ரே. இந்த எல்லா ரேயுமே விச் இஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் த டென்சர் மீடியம். இது எல்லாமே எங்கள் பியிலிருந்து வெளியே வர்ற அவுட் கம்மிங் ரே ஆஃப் பி, தென் அவுட் கம்மிங் ரே ஆஃப் டி, தென் இசி, இது எல்லாமே
they are outcoming from the denser medium. So when we are drawing the normal line, the lines எல்லாமே outcoming lines எல்லாமே it will moving the away from the normal. Why? Because of the all the rays are coming from the denser medium only, denser to rarer. So அப்போ வந்து எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா away from the normal line தான் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ எனக்கு என்னன்னா இந்த thin filmல there are the multiple reflections takes place. அப்போ மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கிறதுனால எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா due to the interference நீங்கள் soap bubble பார்த்தீங்க அப்படின்னா it will be colored. உங்களுக்கு வந்து ஏன்னா it will glow as a colored, நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஷைனிங்காக உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா க்ளோ ஆகும். ஏன் அப்படின்னா there are the multiple reflections நம்மளுக்கு இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ தட் உங்களுக்கு வந்து நீங்கள் சோப் பபிள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே அப்படியே கலர் கலராக தெரியும். ஸோ அதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ அப்போ ஒரு தின் ஃபிலிம் மேலே லைட் இன்சிடென்ட் ஆகிறப்ப எனக்கு ரிஃப்ளெக்ஷனும் நடக்கும், ரீஃப்ராக்ஷனும் நடக்கும். ஸோ இந்த ரீஃப்ராக்டட் ரே வந்து நீங்கள் ட்ரா பண்ணுறப்ப என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அது வந்து வேர் டு வேர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரேரர் டு டென்சரா, டென்சர் டு ரேரரா. ரேரர் டு டென்சர் அப்படின்னா டுவர்ட்ஸ் த நார்மல், டென்சர் டு ரேரர்னா அவே ஃப்ரம் த நார்மல், அவ்வளோதான். ஸோ தேர் ஆர் த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இங்கே நடக்குது. இப்போ மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் due to the interference இந்த சோப் பபிள் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கலர்டாக எனக்கு வந்து க்ளோ ஆக செய்யும். ஸோ இதை நம்ம இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் தின் ஃபிலிம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து எனக்கு என்ன அப்படின்னா பேசிக் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் தின் ஃபிலிம்ஸில் இதே எனக்கு என்ன சார் அப்படின்னா பேசிக் கான்செப்ட். சரி, ரைட். இப்போ வந்து ஒரு பேரலல் பீம் வந்து இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆகிறப்ப எனக்கு என்ன சார் ஆகுதுன்னா இதோட திக்னஸ் வந்து எவ்வளோன்னு சொல்கிறோம் அப்படின்னா டின்னு சொல்கிறோம். இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா மியூ அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, ரைட். இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இந்த ரிஃப்ளெக்டர் லைட் வந்து இப்போ பிங்கிற பாயிண்டில் வந்து எனக்கு வந்து ரிஃப்ளெக்டர் லைட் வந்து இட் வில் மூவிங் டுவர்ட்ஸ் த சி. இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா ரீஃப்ராக்டட் ரே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என்னென்னா when the light enters into the film again gets divided at the lower surface into the two parts. One is the transmitted, in the lower part வந்து ரெண்டா பிரிஞ்சு one is the transmitted, another one is the reflected. இந்த இடத்துக்கு வந்தோடனே சீன்ற பார்ட் it will divided into two parts. One is the transmitted ray, another one is a reflected ray. at the point D லியும் இது வந்து உங்களுக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இந்த ரே வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டா பிரிஞ்சு ஒன்று வந்து transmitted ray, ஒன்று வந்து எனக்கு என்ன அப்படின்னா reflected light. ஸோ அப்போ எந்த ஒரு தின் ஃபிலிம்லேயும் எதாவது அப்பர் சர்ஃபேஸ் ஆகட்டும் லோயர் சர்ஃபேஸ் ஆகட்டும் ரெண்டுலையுமே வெதர் அப்பர் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி லோயர் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி ரெண்டுலையுமே இது பண்ணுறப்ப எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா அந்த எனர்ஜி இட் வில் ஈக்குவலி டிவைடட் இன்டு டூ பார்ட்ஸ். ஒன் இஸ் த டிரான்ஸ்மிட்டட் ரே, அனதர் ஒன் இஸ் ஏ ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் ஃபார் அக்கரிங் த இன்டர்ஃபரன்ஸ் எனக்கு என்ன தேவை அப்படின்னா போத் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அக்கரிங் த இன்டர்ஃபரன்ஸ் நடக்கணும் அப்படின்னா ரெண்டுமே தேவை. எது ரெண்டும் தேவை அப்படின்னா டிரான்ஸ்மிஷனும் தேவை, ரிஃப்ளெக்ஷனும் தேவை. சரி, ஃபார் இன்டர்ஃபரன்ஸ் அக்கர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த போத் ரிஃப்ளெக்டட் அண்டு டிரான்ஸ்மிட்டட் லைட். அதனால தான் எங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது. ஆனால் என்னென்னா இந்த தின் ஃபிலிமோட பாட்டம் சர்ஃபேஸ்லேயோ இல்லைனா டாப் சர்ஃபேஸ்லேயே இன்ஸ்டன்ட் ஆகிறப்ப அந்த லைட்டோட எனர்ஜி ஈக்குவலாக டிவைட் ஆகிக்கும். ஒரு பார்சியல் எனர்ஜி வந்து ரிஃப்ளெக்டட் லைட்டாகவும் அனதர் பார்சியல் வந்து எனக்கு என்னவும் போயிடும் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டட் ரேவாகவும் எனக்கு போயிடும். சரி, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து we are taking about the transmitter light. ஸோ ஃபஸ்ட் வந்து இப்போ என்னென்னா ஃபார் டிரான்ஸ்மிட்டர் லைட் நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்மிட்டர் லைட் நம்ம படிக்கிறப்ப நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இதில் வந்து டிரான்ஸ்மிட்டர் லைட் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா அவுட்கமிங் லைட்டு தான் நம்ம டிரான்ஸ்மிட்டர் லைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து டிரான்ஸ்மிட்டர் லைட் அப்படின்னா இந்த இடத்துல இந்த லைட்டு இந்த ரே இந்த டியிலேருந்து வருது, இங்கே சியிலிருந்து வருது, இங்கே ஈலேருந்து வருது, இது எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர் லைட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லைட் டிரான்ஸ்மிட்டட் மே இன்டர்ஃபியர் ப்ரொடியூஸ் த ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி. இந்த ரிசல்டன்ட் இன்டென்சிட்டிக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் லைட்டு தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ நார்மலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் எடுக்கிறீங்க. ஸோ லெட் அஸ் கன்சிடர் த எனி 2 பாயிண்ட்ஸ். ஸோ பி அண்ட் டி 2 பாயிண்ட் எடுங்க. ஸோ த பாத் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 லைட் வேவ்ஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த பி அண்ட் டி இதான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இந்த 2 வேவும் எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இட் வில் மூவிங் டுகெதர். இது ரெண்டுமே எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ஒரே மாதிரி தான் எனக்கு மூவ் ஆக செய்யும். ஸோ ஒரே மாதிரி மூவ் ஆக செஞ்சுட்டு இது எனக்கு என்ன சார் பண்ணும் அப்படின்னா மூவ் ஆகிறப்ப எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்காது, அதாவது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. இது பியில் இருக்கிறதும் டியில் இருக்கிறதும் மூவ் ஆகிறப்ப டிரான்ஸ்மிட் ஆகிறப்ப ரெண்டு இட் வில் ஹேவிங் த சேம் வேவ் லென்த் சேம் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த பிக்கு வரப்போ எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இது ரெண்டாக பிரியுது. ஒன்று வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, இன்னொன்று வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்மிட் ஆகுது.
அப்போ எக்ஸ்ட்ரா பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது இந்த லைட்டு வந்து இங்கே வர்றப்போ எனக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகிடுது, இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே வருது. அப்போ இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகிடுச்சு, எகைன் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டர் லைட்டு, இது செகண்ட் டிரான்ஸ்மிட்டர் லைட்டு. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா, இந்த பியிலிருந்து லைட்டு டிரான்ஸ்மிட் ஆகி இங்கே வந்துட்டு இருக்கிறப்ப இந்த ரிஃப்ளெக்டர் லைட் ஃப்ரம் த பி it will hit on the C, then again it will be reflected, then again it will hit on the D, then after that it will be transmitted, partially reflected. ஸோ அப்போ பியிலிருந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் லைட் வெளியே வரப்போ இந்த ரிஃப்ளெக்ட் ஆன லைட் எங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னா பி டு சி அண்ட் சி டு டி எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ட்ராவல் ஆகும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்னென்னா அப்போ வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னா பிசி ப்ளஸ் சிடி. ஸோ எக்ஸ்ட்ரா பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது என்னென்னா பியிலிருந்து லைட்டு டிரான்ஸ்மிட் ஆகி வந்த வாட்டி இந்த லைட் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணியிருக்கு. இவங்க ரேரருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிட்டாங்க ஃப்ரம் பியிலிருந்து, டியில் டிரான்ஸ்மிட் ஆகலை. ஒய் பிகாஸ் ஆஃப் இந்த ரிஃப்ளெக்டர் லைட் வந்து சிக்கு போயிட்டு திரும்பி டிக்கு வந்து இங்கே தான் டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் நடந்த வாட்டி அடுத்த டிரான்ஸ்மிஷன் நடக்கிற வரைக்கும் எவ்வளோ தூரம் உள்ள எக்ஸ்ட்ரா ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்றது தான் பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பிசி அண்டு சிடி. ஸோ பிசி ப்ளஸ் சிடி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல லைட் வந்து எனக்கு டிரான்ஸ்மிட் ஆன வாட்டி இந்த லைட் இங்கேருந்து இங்கே போயிட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே வர வரைக்கும் அடுத்த டிரான்ஸ்மிஷன் வரைக்கும், இந்த டிரான்ஸ்மிஷன் முடிஞ்ச வாட்டி அடுத்த டிரான்ஸ்மிஷன் வரைக்கும் லைட் எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ மொதல் டிரான்ஸ்மிஷன் எங்கே சார் இருக்குது அப்படின்னா இட் வில் ஹேப்பன்ஸ் அட் பி. ஸோ செகண்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து இட் வில் ஹேப்பன்ஸ் அட் டி. இந்த பிக்கும் டிக்கும் நடுவில் இந்த செகண்ட் டிரான்ஸ்மிஷன் நடக்கிற வரைக்கும் இட் வில் எக்ஸ்ட்ரா எவ்வளோ தூரம் சார் போயிருக்கு அப்படின்னா பிசியிலிருந்து சிடி வரைக்கும் போயிருக்கு. அப்போ டோட்டல் பாத் டிஃப்ரென்ஸ் எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா இன் பிட்வீன் த ட்ரூ டிரான்ஸ்மிஷன்ஸ். ஸோ வந்து பிசி ப்ளஸ் எனக்கு என்ன சார் அப்படின்னா சிடி அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை லெட் அஸ் கன்சிடர் நியர் டு த நார்மல் லைன். இந்த நார்மலுக்கு பக்கத்துலேயே ஒரு வந்து 1 டிகிரி 2 டிகிரின்னு வைக்கிறப்ப இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை வி ஆர் டேக்கிங் 0 ஆர் நியர்லி 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரொம்ப திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலோ இல்லை இந்த இடம், அதாவது இந்த ஐங்கிற பாயிண்ட் வந்து எப்படின்னா ரொம்ப நார்மலுக்கு பக்கத்தில் இருக்கிறப்ப இந்த பியும் டியும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். எப்படி சார் அப்படின்னா இந்த ஐ இங்கே இருக்குது, இந்த ஐ வந்து சப்போஸ் லெட் இஸ் கன்சிடர் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ரே வந்து இட் வில் மூவிங் டுவர்ட்ஸ் த நார்மல் அப்படின்னா இந்த ரீஃப்ராக்டட் ரே என்ன சார் ஆகும் அப்படின்னா இட் வில் மூவிங் டுவர்ட்ஸ் த நார்மல். அப்போ பிங்கிற பாயிண்ட் எங்கே சார் ஷிஃப்ட் ஆகி வந்துடும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ பிங்கிற பாயிண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துடுறப்ப இங்கே ரிஃப்ளெக்டட் ரே இங்கே போயிட்டு திரும்பி டி எங்கே சார் வந்துடும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ அப்போ வென் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஸ்மால், ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆல்சோ ஸ்மால். வென் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஸ்மாலாக இருக்கிறப்ப இந்த கேப் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பி அண்ட் டி இஸ் வெரி ஸ்மால். அப்போ பி எங்கே சார் இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும், இந்த டிங்கிற பாயிண்ட் எங்கே சார் இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பி அண்ட் டி இஸ் வெரி ஸ்மால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாத் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எனக்கு பிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ரே எப்படி சார் போகும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி அச்சீவ் பண்ணிக்கோங்க. எப்படி பியில் இந்த பாயிண்ட் இங்கே வந்து பி இருக்குன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு திரும்பி எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ தேர் ஆர் 2 times ட்ராவல் இன்சைட் த தின் ஃபிலிம். அப்போ வந்து பியில் கிட்டான வாட்டி மேலே போய் ஒரு ரிஃப்ளெக்ஷன், மறுபடியும் வந்து இங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு மேலே மூவ் ஆகிறதுக்கு ஒரு டி, மறுபடியும் கீழே மூவ் ஆகிறதுக்கு ஒரு டி. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 2D அப்படின்னு சொல்கிறோம். தென் ஆஃப்டர் கம்ப்ளீட் த ஃபஸ்ட் டிரான்ஸ்மிஷன் for the second transmission, in between the 2 transmissions the light traveled extra path difference எவ்வளோ சார்னா which is equal to 2D. எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா 2D அப்படின்ற டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ட்ராவல் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ எனக்கு பாத் டிஃப்ரென்ஸ் எனக்கு எவ்வளோ சார் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 2D அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னா பிசி ப்ளஸ் சிடி. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் நியர்லி நார்மல், ஐ இஸ் ஈக்குவல் டு 0, பி அண்ட் டி ஆர் வெரி ஸ்மால். நீங்கள் பியும் டியும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து ரிஃப்ளெக்டட் ரே ஃப்ரம் த பி இருக்குல்ல, இது வந்து எனக்கு என்னென்னா அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆனிச்சு அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு திக்னஸ் ஆஃப் டி. ஸோ அப்போ வந்து ஃப்ரம் பாட்டம் டு டாப் வந்து ஒன்று, ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஒன்று, இங்கே ஒரு டி இங்கே ஒரு டி, அப்போ டி ப்ளஸ் டி எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 2Dன்னு ஆயிரும். ஸோ அப்போ பிசி ப்ளஸ் சிடி இஸ் ஈக்குவல் டு டி ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 2D. ஸோ எக்ஸ்ட்ரா பாத் டிஃப்ரென்ஸ் இன்சைட் த மீடியம் இஸ் ஈக்குவல் டு 2Dன்னு வரும். ஸோ மல்டிப்ளைங் வித் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்.
ஸோ ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா 2 mu d அப்படின்னு எனக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா constructive interference. So constructive interference which is nothing but for obtaining the bright fringes. Then வந்து எனக்கு என்ன அப்படின்னா destructive interference. So destructive interference அப்படின்றது the condition for obtaining the dark fringes அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ constructive fringes எனக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாத் டிஃப்ரென்ஸ் which is equal to integral multiple of lambda. ஸோ integral multiple of lambda அப்படின்னா 1 lambda 2 lambda 3 lambda அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டினா 2 pi 4 pi 6 pi அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்னென்னா delta is equal to 2 mu d. Suppose if you want to getting the bright fringes or constructive interference அப்படின்னா இந்த பாத் டிஃப்ரென்ஸ் which is equal to integral multiples of lambda. ஸோ integral multiples of lambda அப்படின்னா n lambda என்னோட வேல்யூ வந்து 1 2 3. சப்போஸ் சென்டர் வந்து எனக்கு பிரைட்டாக இருந்துச்சுன்னா என்னோட வேல்யூ ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஸோ 0 அப்படின்றது இட் வில் இண்டிகேட் த சென்டர். ஸோ அப்போ வந்து எனக்கு சென்டர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா என்னோட வேல்யூ வந்து ஸ்டார்ட் வித் 0. சப்போஸ் சென்டர் வந்து எனக்கு டார்க்காக இருந்துச்சுன்னா என்னோட வேல்யூ பிரைட்டுக்கு வந்து என்னோட வேல்யூ வந்து ஸ்டார்ட் வித் 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ எது சென்டர் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ சென்டர் வந்து நீங்கள் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு யூ கேன் ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் ஏ பிரைட் ஆர் டார்க். ஸோ பிரைட் அப்படின்னா பிரைட்டோட கண்டிஷன் எழுதுறப்ப என்னோட வேல்யூ ஸ்டார்ட் ஃப்ரம் 0 0 1 2 3 அது மாதிரி. அதே போல் டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா நீங்கள் என்னோட வேல்யூ எழுதுறப்ப n = 0 1 2 3 அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஸோ எது 0 அப்படின்றது வந்து சென்டர் எதுவோ அதுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ டோட்டல் பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னா 2 mu d. For constructive interference வேணும்னா இந்த பாத் டிஃப்ரென்ஸ் which is equal to integral multiple of lambda. ஸோ என்னோட வேல்யூ வந்து சென்டர் பிரைட்டாக இருந்தால் 0 1 2 3, சென்டர் வந்து டார்க்காக இருந்துச்சுன்னா 1 2 3 lambda அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். சரி, தென் செகண்ட் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஃபார் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன சார் அப்படின்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது எனக்கு என்னென்னா ஃபார் டார்க். ஸோ டார்க்குக்கு வந்து எனக்கு என்ன சார்னா 2 mu d = 2n - 1 lambda by 2. ஸோ 2n - 1 lambda by 2 அப்படின்றது இந்த condition for getting the dark or in terms of half of the wave. இப்போ நீங்கள் என்னக்கு இங்கே 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 2 × 2 × 1 2ன்னு வந்துடும். 2 - 1 1 அப்போ lambda by 2 ஒரு half wave கிடைக்கும். half wave அப்படின்றது பை. சரிங்களா, அடுத்து வந்து எனக்கு என்னவா சார் இருக்கும் அப்படின்னா 1 போடுங்க 2 போடுங்க 2 2s are 4 - 1 3 3 lambda by 2 1.5 wave அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து 1 0 1 2 3 ஆர் 2 pi 4 pi 6 pi. இங்கே வந்து 2n இதில் போடுறப்ப உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா 1 2 3 தான். ஆனால் இங்கே வந்து என்ன வரும்னா பை 3 pi 5 pi அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஆனால் இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல 0 போடணும். எது வந்து சென்டரில் வந்து பிரைட்டாக இருந்தால் பிரைட்டோட எண்ணுக்கு 0 போடுங்க, டார்க்காக இருந்துச்சுன்னா டார்க்கோட எண்ணில் 0 போடுங்க. சென்டர் எதுவும் அதான் முக்கியம். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் த டிரான்ஸ்மிட்டர் லைட். ஸோ டிரான்ஸ்மிட்டர் லைட் அப்படின்றது த அவுட் கம்மிங் லைட் ஃப்ரம் த டென்சர் மீடியம். இந்த லைட் பியிலிருந்து வரக்கூடிய இது டி, ஸோ சி, இது வந்து இது எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா ஃபார் டிரான்ஸ்மிட்டர் லைட். ஸோ தென் வி கேன் லேர்ன் அபவுட் ஃபார் த ரிஃப்ளெக்டர் லைட். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா ரிஃப்ளெக்டர் லைட் அடுத்த கண்டிஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது இட் வில் ஹேப்பன் ஒன்லி இன் த மீடியம். ஸோ அது எனக்கு எங்கே சார் இருக்கும் அப்படின்னா மீடியத்தில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு லைட்டு வந்து ரேரர் மீடியத்திலேருந்து டென்சர் மீடியத்தில் வந்து இன்ஸ்டன்ட் ஆகிட்டு திரும்பி ரிட்டர்ன் பேக் ஆகிறப்ப தேர் இஸ் த அடிஷ்னல் பாத் டிஃப்ரென்ஸ் lambda by 2. எனக்கு அடிஷ்னல் பாத் டிஃப்ரென்ஸ் எனக்கு எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா lambda by 2 இருக்கும். ஸோ லைட் ட்ராவல் இன் ரேரர் மீடியம் and instant in the denser medium and getting reflected by a denser medium. So which is very important. So when the instant in the denser medium and it getting reflected by the denser medium, it will undergoing the bath phase change of lambda by 2. So when the undergoes the bath change of எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா lambda by 2. ஸோ அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு lambda by 2 அப்படின்னா ஃபேஸ் சேஞ்ச் வந்து எனக்கு எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா பை இருக்கும். ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் வந்து lambda by 2 அப்படின்னா எனக்கு வந்து ஃபேஸ் சேஞ்ச் வந்து எனக்கு எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா பை இருக்கும். ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ரிஃப்ளெக்டர் லைட்டுக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, ரைட். இப்போ வந்து எனக்கு என்னென்னா சப்போஸ் வந்து let us consider the bath difference between the light reflected by the upper surface of A. ஸோ அப்பர் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இங்கே அப்பர் சர்ஃபேஸில் வந்து எனக்கு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் அண்டு கம்மிங் அவுட் ஆஃப் சி. ஸோ அந்த சியிலிருந்து வரக்கூடிய ரேவையும் நம்ம நீங்கள் ரெண்டையும் எடுத்துக்கிறீங்க ஆஃப்டர் பாசிங் த்ரூ. அப்போ 2 லைட் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒன்று வந்து எனக்கு என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் இட்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஏவிலேருந்து வரக்கூடிய லைட்டு. தென் அடுத்து வந்து எனக்கு என்னென்னா உள்ளே போயிட்டு மீடியத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இந்த சியிலிருந்து வரக்கூடிய லைட் ரெண்டையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ஷன் பை சர்ஃபேஸ் இட் செல்ஃப்.
இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப்டர் கோயிங் த்ரூ த மீடியம். ஸோ மீடியத்துக்குள்ளே போயிட்டு வந்தோட்டி இது ரெண்டையும் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு என்னன்னா இந்த ரேவையும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த ரே எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா, அந்த சிலேருந்து ரே எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா ஏவிலேருந்து பி ப்ளஸ் பியிலேருந்து எனக்கு எவ்வளோ அப்படின்னா சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ அடிஷ்னல் பாத் டிஃப்ரென்ஸ் என்னென்னா தேர் ஆர் த 2 ரிஃப்ளெக்ஷன்ஸ். இந்த 2 ரிஃப்ளெக்ஷனில் இது வந்து இங்கே வந்துடுது, சர்ஃபேஸ்லேயே வந்துடுது. இது அடிஷ்னலாக எவ்வளோ தூரம் போயிட்டு வருது, ஏ டு பி தென் பி டு சி. இன் சேம் அதே கண்டிஷன் தான் முன்ன டிரான்ஸ்மிட்டர் லைட்டுக்கு பார்த்தா அதே கண்டிஷன் தான். சப்போஸ் ஏங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து நியர் டு நார்மல் லைன் இருந்துச்சுன்னா, ஸ்மாலாக இருந்துச்சுன்னா ஏங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆல்சோ ஸ்மால். அப்போ பிங்கிற பாயிண்ட் என்ன சார் ஆகும் அப்படின்னா இட்ஸ் லை நியர் டு த நார்மல் லைன். அப்போ பிங்கிற லைன் இங்கே இருந்துச்சுன்னா சிங்கிற லைன் எங்கே சார் இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ போத் இட் வில் இன் த ஸோ லெட் அஸ் கன்சிடர் அப்ராக்சிமேட்டாக இப்படி எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இட் வில் பி இன் த ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா 2 டைம்ஸ் எனக்கு வந்து மீடியத்துக்குள்ளார வந்து எனக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா பாத் டிஃப்ரென்ஸ் எனக்கு எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா 2D. இந்த பாத் டிஃப்ரென்ஸ் 2Dயோட அடிஷ்னல் நம்மளுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா ஒரு வந்து λ/2 இருக்கும். அப்போ டோட்டல் பாத் டிஃப்ரென்ஸ் எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா டோட்டல் பாத் டிஃப்ரென்ஸ் எனக்கு எவ்வளோ அப்படின்னா 2μD. இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஃபார் ரிஃப்ளெக்டர் லைட். இந்த λ/2 அப்படின்றது எது சார் அப்படின்னா இட் கேன் பி ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த டென்சர் மீடியம். ஸோ டென்சர் டு வரப்போ அடிஷனல் பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து நார்மலாக இருக்கிறது, இது வந்து λ/2. இந்த ப்ளஸ் λ/2 அப்படின்றது ஒன்லி ஃபார் த ரிஃப்ளெக்டர் லைட், நாட் ஃபார் த டிரான்ஸ்மிட்டர் லைட். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்டர் லைட்டுக்கு மட்டும் தான், டிரான்ஸ்மிட்டர் லைட்டு கிடையாது. ஸோ இப்போ சேம். ஸோ ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா எனக்கு என்னென்னா பிரைட்டுக்கு என்னன்னா அதே கண்டிஷன் தான் nλ. ஸோ 2μD λ/2 nλ. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ப்ளஸ் λ/2 இருக்குது. இந்த டேர்ம் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா மைனஸ் λ/2 வரும். ஸோ nλ மைனஸ் λ/2 அப்படின்னு எனக்கு வரும். λ வெளியே காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ இதை சால்வ் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும் அப்படின்னா 2μD 2n-1 λ/2. ஸோ அப்போ நம்ம என்னென்னா இந்த ரிஃப்ளெக்டர் லைட்டுக்கு மட்டும் இந்த அடிஷ்னல் பாத் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால பிரைட்டுக்கு உண்டான கண்டிஷன் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா டார்க்குக்கு உண்டான கண்டிஷன் கிடைக்குது. இங்கே பாருங்கள், இதில் வந்து பிரைட்டுக்கு nλ போட்டிங்க, டார்க்குக்கு வந்து போட்டிங்க. இது வந்து ஒன்லி ஃபார் த டிரான்ஸ்மிட்டர் லைட். ஆனால் வந்து ரிஃப்ளெக்டர் லைட்டில் இஃப் யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இது போட்டிங்க அப்படின்னா எனக்கு வர ஆன்சர் எனக்கு என்னவா சார் இருக்குது அப்படின்னா டார்க்குக்கு உண்டான கண்டிஷன் கிடைக்குது. இது வந்து ஏன் இப்படி நடக்குது, ஸோ ஹவ் இட் ஹேப்பன்ஸ், ஒய் இட் ஹேப்பன்ஸ், ஏன் இது வந்து இப்படி நடக்குது அப்படின்னா ஒன்லி ஃபார் த அடிஷ்னல் பாத் டிஃப்ரென்ஸ். இந்த அடிஷ்னல் பாத் டிஃப்ரென்ஸ் λ/2 இல்லைனா ஃபேஸ் சேஞ்ச் பையனால தான் நீங்கள் பிரைட்டுக்கு உண்டான கண்டிஷன் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சார் கிடைக்குது அப்படின்னா டார்க்குக்கு உண்டான கண்டிஷன் கிடைக்குது. இதே நீங்கள் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ 2μD + λ/2 இங்கே வந்து 2n+1 λ/2. சார் இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல டார்க்குக்கு உண்டான கண்டிஷனை வந்து 2n-1 λ/2ன்னு எழுதணும், எந்த இடத்துல 2n+1 λ/2 எழுதணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து எனக்கு என்னென்னா சென்டரை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ சென்டரை வந்து நீங்கள் பார்க்குறப்ப எனக்கு என்ன சார் அப்படின்னா இப்போ முதல்ல வந்து இப்போ இந்த இடத்துல நீங்கள் n = 0ன்னு போட்டிங்க அப்படின்னா -1 λ/2 வரும். அப்போ சென்டர் வந்து பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா 2n-1 λ/2. ஸோ சென்டர் வந்து எனக்கு டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா 2n+1 λ/2. சரிங்களா? சென்டர் வந்து எனக்கு என்னென்னா சென்டர் வந்து பிரைட்டாக இருந்துச்சுன்னா 2n-1 λ/2. இது சென்டர் வந்து எனக்கு டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா 2n+1 λ/2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறீங்க 2n+1 λ/2. இந்த ப்ளஸ் λ/2 அந்தாண்ட போனுச்சுன்னா மைனஸ் λ/2. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எதுக்குண்டான கண்டிஷன் கிடைக்கும் அப்படின்னா பிரைட்டுக்கு உண்டான கண்டிஷன் கிடைக்கும். அப்போ இங்கே பிரைட்டுக்கு சப்ஸ்டிட் பண்ணுறப்ப டார்க்குக்கு உண்டான கண்டிஷனும் இங்கே வந்து டார்க்குக்கு சப்ஸ்டிட் பண்ணுறப்ப பிரைட்டுக்கு உண்டான கண்டிஷன் கிடைக்குது அப்படின்னா டி டு த அடிஷனல் பாத் டிஃப்ரென்ஸ் இதனால தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தின் ஃபிலிம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் தின் ஃபிலிம்ஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு தான், ஒன்று டிரான்ஸ்மிட்டர் லைட், ஒன்று ரிஃப்ளெக்டர் லைட். ஸோ டிரான்ஸ்மிட்டர் லைட்டுக்கு அஸ்யூஸ்வல் நீங்கள் அப்படியே போட்டுங்க. ஆனால் ரிஃப்ளெக்டர் லைட்டில் இந்த அடிஷனல் பாத் டிஃப்ரென்ஸோட நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாத் டிஃப்ரென்ஸ் λ/2 ஆட் பண்ணுறதுனால பிரைட்டட் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்களுக்கு கிடைக்கும். சரி ரைட். சில டைமில் சப்போஸ் நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதாவது இஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் நாட் நியர்லி நார்மலுக்கு பக்கத்தில் இல்லாமல் பட் an angle of incidence which has an angle of refraction r அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த 2μDங்கிற டேர்மை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னா 2μD cos r அப்படின்னு மாற்றிக்கணும். 2μD cos r. அப்போ வந்து இதில் மூணே கண்டிஷன் தான். டிரான்ஸ்மிட்டர் லைட்டுக்கு அஸ்யூஸ்வல் பிரைட்னா பிரைட், டார்க்னா டார்க்.
ரிஃப்ளெக்டர் லைட்டுக்கு ஸோ இங்கே இதோட டார்க்கு தான் இங்கே வந்து பிரைட்டு, ஸோ இங்கோட பிரைட்டு தான் இதுக்கு உண்டான டார்க், அப்படியே ஆப்போசிட்டாக எழுதிக்கணும். மூணாவது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா, இந்த சப்போஸ் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து நார்மலுக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்னா 2 μd எனக்கு என்ன சார் அப்படின்னா cos r அப்படின்னு எழுதிக்கணும். 2 μdன்ற டேர்மை ஸோ we are converted into 2 μd cos r.